வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சேட்டைகள் கனமழை காரணமாக சில நாட்கள் விடுமுறை. இன்றைக்கும் மழையை பொருட்படுத்தாமல் நனைந்து கொண்டே வந்திருக்கிறோம். சட்டைலாம் நனைஞ்சிருக்கு. முக்கோடி தேவதைகள் ரிஷிகளை அழைத்து திருப்பதியில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இது படிய எனக்கு நாக்கு திருந்த மாட்டேங்குது. பிரம்மோற்சவம் துவக்கம். பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி உலா. எனக்கு இந்த கோயில் விஷயங்களே பிடிக்கல. ஏன்? கோயில்ல பூஜை வைக்கிறாங்கல்ல, பூஜா ஆர்த்தி காட்டுறாங்க. ஆமா, ஆர்த்தி, அர்ச்சனா எல்லாம் பொம்பளை பேர்லயே வச்சிருக்காங்க. ஆம்பளை பேர்ல ஏதாவது வச்சிருக்காங்களா? மணி மட்டும் தான். அதையும் பிடிச்சி எல்லாரும் அடிக்கிறாங்களே தவிர நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தல. ஆமா, வேற எல்லா நல்ல விஷயத்துக்கும் பொம்பளை பேரே வச்சிருக்காங்க. இதனாலே எனக்கு கோயில் போறே பிடிக்கல. கத்ரினா கைஃப் வீட்டில் விரைவில் குவா சத்தம். நல்ல விஷயத்த போய் சேங்குற அப்படி இல்ல, அந்த பிள்ளை எப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ண. நல்லா இருந்த பிள்ளை மோசம் பண்ணிட்டானே. கோவை பூ மார்க்கெட்டில் பரபரப்பு. ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டக்கல்லூரி மாணவிய சந்தைக்குள்ள விட மறுத்து அங்க இருக்கவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது பெண்கள் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆடை என்ன உரிமையும் பாங்க. சரி, ஆனா ஒரு ஆம்பளை எப்படி பார்ப்பாங்கன்னா ஆம்பளைக்கு தான் தெரியும். கண்டிப்பா. அதுக்கு இது அவள்கிட்ட சொன்னீங்களா சொல்லுவாள், உங்க பார்வை சரியில்லை, பார்வை சரியில்லாம பாருவேன். அதுக்கு நான் ஒத்து போட்டு போக வேண்டியதுன்னு உங்க பார்வை எங்க பார்வை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. இதனால இதுக்கு நீங்களே ஒரு இது சொல்லிருங்க. நான் ஒன்னும் கோர்த்து விடலான்னு பார்த்தா நீ என்ன கோர்த்து விடுங்க. ஏற்கனவே அங்க கோர்த்து விட்டவங்களே வழி தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள்ட்டே விட்டுருவோம். ஐயோ கடவுளே. இப்ப அசோக் நகர், சென்னை அசோக் நகர் இருக்குல்ல, அங்க வந்து போதைப் பொருட்களை விற்பனை செய்தா டான்ஸ் மாஸ்டர் 12 பேர் கைது பண்ணிருக்காங்க. இப்ப கைது பண்ணா சரி, டான்ஸ் மாஸ்டர் கைது பண்ணிட்டாங்க, சினிமால நடிக்கிறோம்னு சொல்லி போடலாம். ஆனா அதை இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடிகர் விஜயுடன் நடனமாடிய டான்ஸ் மாஸ்டர் உட்பட 12 பேர் கைது. சினிமால சைடு துணை டான்ஸ் மாஸ்டர் அப்படி ஏதாவது போடலாம். ஆமா, அதை விட்டு விஜயுடன் நடனமாடிய, ஏன்னா விஜய்க்கு இந்த போதை கும்பலுக்கும் தொடர்பு இருக்க மாதிரியே போடுவாங்க. கரெக்டு தான், டான்ஸ் மாஸ்டர் தான், 12 பேர் தான், கைது தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனா அந்த நடிகர் விஜயோட ஏன் போட்டு அதை இழுக்கிறிய? விஜயோட மட்டும்தான் இவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை படத்துல சைட்ல எல்லாம் ஆடி இருப்பாங்க. கடைசியில எங்க தலைவர் விஜய் நீங்க வந்து இது பண்றிய. இப்படி பரவாயில்ல, இப்படியே போட்டாங்க. இல்லாட்டி அவருக்கும் தொடர்பா அப்படி பண்ற, விஜய்க்கும் தொடர்பா. 32 மாணவியரிடம் அத்துமீறிய பிரபல சாமியார் தலைமறைவானார், போலீசார் தேடுகிறது. இனி ஒரே தேடுதல தான். தன் நாடு வச்சிருக்க நித்தாந்தியாவே என்ன கண்டுபிடிக்க முடியல, இவரையும் கண்டுபிடிக்க போறாங்க. என்னாச்சு? மது குடிக்க மனைவி பணம் தராததால் தொழிலாளி விஷம் குடித்து தற்கொலை. அதாவது மனுஷன் ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா சாகலான்னு நினைச்சாரு. பொண்டாட்டி பைசா கொடுக்கறதுனால ஒரேடியா செத்துட்டாரு. இந்தியாவின் தூய்மையான நகரில் இந்த நிலை. இந்தூர் விமானத்துல பயணியை எலி கடிச்சிருக்கு. விமானத்துக்கு உள்ள கடிக்கல, விமான நிலையத்தில் எலி அங்கங்க ஓடதான் செய்யும். விமானத்துக்குள்ளே இருக்க வந்துச்சுன்னு போட்டது இல்ல, கரப்பாம்பூச்சி. ஆமா. சுசீந்திரம் அருகே கொழுந்தனை கத்தியால் குத்திய பெண் போலீஸ். நல்ல வேளை அந்த பெண் போலீஸ் கையில துப்பாக்கி இல்ல, துப்பாக்கி இருந்தா சுட்டு இருப்பாங்க. கொழுந்தான டிஷும் சுட்டு இருப்பாங்க. தக்கலை அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, கொத்தனார் கைது. இன்னைக்கு நிறைய ஏற்கனவே ஒரு தக்கலை பக்கத்துல ஒன்று படிச்சோம்ல, குளச்சல்ல ஒன்று படிச்சேன் ஃபர்ஸ்ட்ல. ஆமா, நானும் பார்த்தேன். அந்த ஏரியா ரொம்ப மோசமா இருக்க ஏரியா இல்ல, எல்லா இடக்கலையில தூக்கப்பட்டு தற்கொலை. அதுக்கடுத்து நான் படிச்சேன், அதை முடிஞ்சா நான் படிச்சேன். மார்த்தாண்டது காதலிக்குமாறு காதலூர் மனைவி தந்தரவு. அதான் இன்னும் அந்த ஏரியா ரொம்ப மோசமாயிட்டு வர கேரளா பார்டர்ல இருக்கணும், அப்படி ஆயிட்டோ. இங்க 5 கிராமத்துல எல்லாம் யோக்கியம் தானே இருக்காங்க. நாங்க நல்லா நீங்க இருக்கீங்க 1-2 பேர். வாளை சுழட்டிய பவன் கல்யாண், உயிர் தப்பிய பவுன்சர். படவிழாவில் பரபரப்பு. இவர் கையில வாள் கொடுத்துருக்காங்க, வீரவாள். இவர் வச்சிரு சும்மா இப்படி வைக்க வேண்டியதுதானே, எடுத்து ஒரு வீசு, ஜஸ்ட் மிஸ். அவர் நவுந்துட்டாரு, இல்லைன்னா தலை துண்டா இருந்திருக்கும். ஜிஎஸ்டி வரியில் திருத்தம்.
மதுபானங்கள் விலை உயருமா, குடிமக்கள்கள் வேதனை. குடிமக்கள்கள் வேதனை, தமிழகம் இதில் சாதனை. ஏற்கனவே இவங்க 5-10 வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா பிடுங்குறானுங்க. கடவுளே, ஏற்கனவே ரேட்டு அதிகமா இருக்கு, சரக்கும் சரி இருக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ரேட்டையும் வேற ஏத்துனீங்கன்னா நாங்க என்ன செய்வோம் நாங்க அப்படின்னு குடிமக்கள் வேதனைப்படுறாங்க. அப்படி அவங்க வேதனையே நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஏதோ உள்ள இருந்து வந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, நம்ம எப்பவுமே அந்த அவங்க இடத்துல இருந்து நம்ம பேசணும். ஒரு கஷ்டம் பொதுமக்களுக்கு அப்படின்னா அவங்க இடத்துல அவங்க கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும். அதை தான் நான் பார்த்தேன். நம்ம குடிகாரர்களுக்கு உடனே போய் பார்த்துட்டு அப்படி இல்லை, யாருக்கான இருந்தாலும் அதான் பார்ப்பேன். மார்த்தாண்டம் அருகே சொகுசு காரில் கேரளாவுக்கு கடத்த இருந்த 1 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கடத்திட்டு போய் என்னதான் செய்வாங்க ரேஷன் அரிசி? அங்க ரேட் அதிகம் வைப்பாங்க. இங்க வந்து 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு அதை என்ன பண்ண அங்க கொண்டு போயிட்டு பாலிஷ் பண்ணிடுவாங்க. பாலிஷ் பண்ணி ரேஷன் அரிசி, ஆமா, பாலிஷ் பண்ணி நல்ல அரிசி ஆக்கிடுவாங்க. ஓ, அதனாலதான் அந்த ரேஷன் அது நம்ம மக்கள்கிட்ட வாங்குறது டேரக்டா கவர்மெண்ட்டே கேட்டா தர போறாங்க. இதுக்கு மக்கள் இருந்து பிடிக்கிட்டு வேற வாங்கணுமா? ரைட், ஓகே, பாய்.